ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. இப்போ பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த அபரோக்ஷ அனுபூதி வகுப்பிலே இதுவரை நாம் 70 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப கடந்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, ஒரு ஓமானத்தை கொடுத்து அந்த ஓமானத்தோடு ஒப்பிட்டு அதற்கு எதிராக மனிதர்கள் அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், இந்த தேகத்தை ஆத்மாவாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி புரிய வைத்தார். இப்ப கடந்த 70வது ஸ்லோகத்துல கூட அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எப்படி கயிறானது பாம்பாக தவறாக பார்க்கப்படுகிறதோ அவ்வாறே கிளிஞ்சலில் வெள்ளிக்காசு பார்க்கப்படுகிறதோ அதுபோல மூடர்களால் தேகமானது தவறாக ஆத்மாவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். வினிர் நீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதா அப்படிங்கிற வார்த்தைய அந்த 70வது ஸ்லோகத்துல தொடங்கி 74வது ஸ்லோகத்தை வரைக்கும் உதாரணங்களோட இதை தான் சொல்லிக்கிட்டே வரப்போறார். இப்ப இன்றைக்கு நாம 71வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். கடத்வேன யதா பிருத்வி படத்வேன நைவ தந்தவகா வினிர் நீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதாங்கிறார். அதாவது இந்த இடத்துல இந்த 71வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு களிமண் பானையாக பார்க்கப்படுகிறதோ அவ்வாறே நூலானது துணியாக பார்க்கப்படுகின்றதோ அதுபோல அஞ்ஞானிகளால் தேகமானது ஆத்மாவாக தவறாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சுட்டி காட்டுறார். அதாவது இந்த அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, எப்படி புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அதனுடைய அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறார்களோ, அதனுடைய மூலத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ, அது போலவே இங்கே மூலத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த அஞ்ஞானிகள் தேகத்தை ஆத்மாவாக தவறாக பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இந்த 71வது ஸ்லோகத்துல கொடுக்கக்கூடிய உதாரணம், இந்த களிமண் பானை அதனுடைய மூலம் களிமண் தான் அப்படின்னு தெரியாம பானையை மட்டும் பார்க்கிறார்கள். அது மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கிட்டா அந்த துணியினுடைய மூலம் நூல் தான் அப்படின்னு தெரியாம அந்த துணியை மட்டும் பார்க்கிறார்கள். அது மாதிரி இங்க அஞ்ஞானிகள் தேகத்தை மட்டும் பார்க்கிறார்கள், ஆன்மாவை விட்டு விடுகிறார்கள். இந்த தேகத்தை தான் நான் என்பதாக அபிமானித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்க உண்மையாக நான் என்பது அந்த தூய அறிவாகிய ஆன்மா மட்டும் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 72வது ஸ்லோகத்துல கனகம் குண்டலத்வேன தரங்கத்வேன வை ஜலம் வினிர் நீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதாங்கிறார். அதாவது காதிலே இருக்கக்கூடிய காதணி குண்டலம் இருக்கிறது இல்லையா, அது தங்கத்தினால் ஆனது. அப்போ அந்த தங்கம் தான் காது குண்டலமாகவும் தெரிகிறது. அதே மாதிரி அலைகளே கடலாக தவறாக பார்க்கப்படுவது போல தேகத்தையே ஆத்மாவாக அஞ்ஞானி பார்க்கின்றான் அப்படின்னு சொல்றார். 72வது ஸ்லோகத்திலே இந்த உடலைத்தான் ஆன்மாவாக பார்க்கின்றான் அஞ்ஞானி அப்படிங்கிறார். அதற்கு 2 உதாரணங்களை இந்த 72வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறார். காதுல போட்டிருக்கக்கூடிய குண்டலம் காதணி இருக்கிறது அல்லவா, அது தங்கத்தினால் ஆனது என்பது தெரியாம அந்த காதணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அதனுடைய அழகு, அதனுடைய டிசைனை பார்த்து இது காதணி, இது அருமையாக இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறானே தவிர அதனுடைய மூலம் தங்கம் என்பதற்கு புரியாமல் இருக்கிறான். அது மாதிரி கடல்ல இருந்து வரக்கூடிய அலைகளை பார்க்கிறான். அந்த கடலுக்குண்டான அலைகள் மூலம் கடல் நீர் தான் என்பது தெரியாமல் அந்த அலைகளையே பார்த்து மயங்கி கொண்டிருப்பவன் போல, நகைகளையே பார்த்து மயங்கி கொண்டிருப்பவன் போல இந்த உடலையே பார்த்து மயங்கி கொண்டிருக்கின்றான் அஞ்ஞானி. அப்போ இந்த அஞ்ஞானி என்ன பண்றான், மேற்கண்ட விஷயங்களை தவறாக பார்ப்பது போல தன்னுடைய உடலையே ஆத்மாவாக தவறாக பார்க்கின்றான் அப்படின்னு 72வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 73ல புருஷத்வேன வை ஸ்தானூர் ஜலன்வேன மரீசிகா வினிர் நீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதா. இங்கேயும் அதை தான் சொல்றார். இந்த 73வது ஸ்லோகத்திலையும் இந்த தேகத்தை தான் ஆத்மாவாக இந்த அஞ்ஞானி தவறாக பார்க்கின்றான். எப்படி?
சாலையில் போய்க் கொண்டிருக்கும் போது கட்டையில் கல்வனை பார்ப்பது போல தூரத்துல ஒரு கட்டை நிக்குது, ஒரு கைகாட்டி மரம். அந்த கைகாட்டி மரத்துல 2 கை நீட்டின மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஆள் அங்க நின்னுட்டு கையை காட்டுற மாதிரி நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும். அப்ப இந்த நேரத்துல யாரோ கல்வன் இருப்பான் போல் இருக்கு, நம்மள வழிமறிக்கிறான் போல் இருக்குங்கிற பயத்தோட நம்ம அந்த காரை பக்கத்துல போய் பார்த்தோம்னா தான் அது ஆள் கிடையாது, அது வந்து ஒரு கைகாட்டி மரம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு கட்டையில ஒரு கல்வன் தெரிவது போல. அதே மாதிரி இந்த காணல் நீர் ஜலத்வேன மரீசிக்காங்கிறார். காணல் நீர் இருக்கிறது அல்லவா, அது எப்படி இருக்குதுன்னா தூரத்துல பார்க்கும்போது உண்மையான நீர் மாதிரியே தெரியுது. ஒரு பாலைவனத்துல பார்க்கும்போது அங்க ஒரு ஏரியே இருக்கிற மாதிரி தெரியுது. அடடா, ஒரு அருமையான ஏரி இருக்குதே, அங்க போய் நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க போய் பார்த்தா அங்க ஏரியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணியே கிடையாது. வெறும் அனல்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீர் மாதிரி தெரியுது. அப்ப அது ஒரு காணல் நீர். அப்ப இங்க என்ன ஆகுது, இந்த புலன்கள் மூலமாக தன்னை இந்த கண்கள் ஏமாற்றுகிறது. அப்போ ஒரு காணல் நீரை பார்த்து உண்மையான நீர் என்று பாவித்துக் கொள்வது போல, ஒரு கட்டையில் பார்த்து கல்வன் என்று பயந்து அதை உண்மையாக பாவிப்பது போல, ஒரு மனிதனாக இருக்கிறது அப்படின்னு பாவிப்பது போல, இந்த உடம்பையே ஆத்மாவாக பார்க்கின்றான் அஞ்ஞானி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மேற்கண்ட அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் அஞ்ஞானி தான் தவறாக புரிந்து கொள்கிறான். ஏன்னா அந்த கட்டையில கல்வனை பார்க்கிறதும், அதாவது ஒரு தூரத்துல ஒரு தூணை பார்த்து அங்க மனிதன் நிற்பதாக பாவித்துக் கொள்வதும், ஒரு வறண்ட பாலைவனத்திலே நீர் ஓடுவதாக பார்ப்பதும் அவனுடைய அறியாமைதான் காரணமாக இருக்கிறது என்பது போல இங்கு உடலை ஆத்மாவாக பார்க்கிறான் என்பதாகத்தான் அந்த 70வது ஸ்லோகத்துல தொடங்கி சொல்லிக்கிட்டே வரார். இப்ப 73 வரைக்கும் சொல்லிட்டார். உதாரணங்கள் மாற்றி மாற்றி சொல்றார். இப்ப 74ல பிருகத்வேனைவ காஷ்டானி கடகத்வேனைவ லோகதா வினிர்நீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதா. இந்த 74ல என்ன சொல்றாருன்னா, பல மரக்கட்டைகள் ஒன்று சேர்ந்து ஒரு வீடாகவும் இரும்பானது கத்தியாகவும் பார்க்கப்படுவது போல இந்த உடலையே ஆத்மாவாக பார்க்கின்றான் அஞ்ஞானி அப்படின்னு இங்க சுட்டி காட்டுகிறார். அப்ப இங்க அவர் வந்து உதாரணத்தை பலவாறாக கையாளுகின்றார். ஒவ்வொரு உதாரணத்தை எடுத்துக்கிறார். ஆதிசங்கரர் வந்து இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு உதாரணத்தை எடுத்து அந்த 70வது ஸ்லோகத்துல தொடங்கி இந்த 74வது ஸ்லோகம் வரைக்கும் நிறைய ஓமானங்களை கொடுத்துட்டே வராரு. என்னென்ன ஓமானம் கொடுத்தாரு? இப்ப 70வதுல கயிறை பாம்பாக பார்ப்பதும் கிளிஞ்சலை வெள்ளி காசாக பார்ப்பதும் அஞ்ஞானம். களிமண் பானையை களிமண் இல்லாத மூலத்தை விட்டுவிட்டு வெறும் பானை மட்டும் இருப்பதாக பாவிப்பதும், அதே மாதிரி துணியை பார்க்கும்போது நூலை விட்டுவிட்டு துணி மட்டும் இருப்பதாக பாவிப்பதும் அஞ்ஞானம். அதே மாதிரி காதணியை பார்த்து கொண்டு அந்த தோடினுடைய அழகிலே மயங்குவதும், அதற்கு ஆதாரமான தங்கத்தை விட்டு விடுவதும், அதே மாதிரி கடலில் வருகின்ற அலைகளை பார்த்து விட்டு அந்த அலைகளில் மயங்கிக் கொண்டு கடலை விட்டு விடுவதும், அதே மாதிரி தூரத்திலே தெரிகின்ற தூணை பார்த்து விட்டு அங்கு ஒரு மனிதன் நிற்பதாக பயந்து விடுவதும், வறண்ட பாலைவனத்திலே ஒரு காணல் நீர் ஓடுவதை தெரியாமல் நீர் ஓடுவதாக பாவிப்பதும் அஞ்ஞானம் என்ற விதவிதமாக சுட்டிக்காட்டி, இறுதியாக இந்த 74வது ஸ்லோகத்திலே பல மரக்கட்டைகள் ஒன்று சேர்ந்த வீடை பார்த்து அதை வீடாகத்தான் பார்த்துக் கொள்கிறானே தவிர அந்த வீடு எதனால் செய்யப்பட்டிருக்கின்றது, பல மரக்கட்டைகளால் ஒன்று சேர்ந்து செய்யப்பட்டதுதான் அந்த வீடு என்ற அந்த அதிஷ்டானத்தை மறந்துவிட்டு அந்த வீடிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போலவும், அதே மாதிரி ஒரு கத்தி செய்யப்பட்டிருக்கிறதுனா அந்த கத்தியினுடைய மூலம் இரும்பு தான் அப்படின்னு தெரியாம அந்த இரும்பை மறந்து விட்டு அந்த கத்தியினுடைய உபயோகத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதாக பார்க்கின்றான் அல்லவா. அது போன்ற தவறான புரிதல்கள் இருக்கின்ற மனிதன் இந்த உடலையே நான் என்பதாக பாவித்துக் கொள்கின்றான். இந்த தேகத்தையே ஆத்மாவாக பார்க்கின்றான் என்பதாக இந்த 74வது ஸ்லோகம் வரைக்கும் இவ்வாறு சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறார். அடுத்தது 75ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். யதா விருட்ச விபார்யாசோ ஜலாத் பவதி கஸ்யசித் தத்வதாத்மனி தேகத்துவம் பஸ்யத் யஜ்ஞான யோகதஹா. இந்த 75வது ஸ்லோகத்திலே என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அஞ்ஞானத்தினாலே ஆத்மாவினிடத்திலே சரீரத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த உடலையே ஆத்மாவாக அந்த தன்மையிலே பார்க்கின்றான். அதாவது தன்னுடைய உடலைத்தான் நான் என்பதாக பாவித்துக் கொள்கின்றான்.
அது எப்படி இருக்குதுன்னா, தண்ணீரில் காணப்படும் மரத்தின் பிரதிபிம்பங்கள் தலைகீழாக தெரிகின்றதோ அவ்விதமே ஆத்ம தர்மத்தை தவறாக சரீர தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக ஒரு ஓமானத்தை இங்க கொடுக்கிறார். அதாவது இப்போ ஒரு ஏரியில ஓரத்துல ஒரு மரம் இருக்குன்னா, அந்த மரத்தினுடைய நிழல் அதாவது அதனுடைய பிரதிபிம்பம் நீர்ல பார்க்கும்போது தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கிளை எல்லாம் மேல இருக்கிறது நம்ம நீர்ல பார்க்கும்போது கீழே இருக்கிற மாதிரியும், அந்த வேறு தண்டு பகுதியெல்லாம் மேல இருக்கிற மாதிரியும் ஒரு தலைகீழான பிம்பம் காணப்படும், பிரதிபிம்பம். அப்ப அந்த மரத்தின் பிரதிபிம்பம் எவ்வாறு தலைகீழாக தெரிகின்றதோ அது போல இந்த ஆத்ம தர்மத்தை தவறாக சரீர தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்கிறார். இந்த 75வது ஸ்லோகத்திலே அதைத்தான் சுட்டி காட்டுகின்றார். யதா விருட்ச விபாரியாசோ ஜலாத்மவதி கஸ்யசித் தத்வதாத்மனி தேகத்துவம் பஸ்யத் யஜ்ஞான யோகத்தக. அந்த மரம் தலைகளாக தெரிவதை பார்த்துவிட்டு அந்த பிம்பத்தை எதனால தலைகளாக இருக்கிறது என்பது கூட அதனுடைய பிரதிபிம்பம் தான் என்பது புரியாத அளவுக்கு அதை பார்க்கின்ற மனிதர்கள் கூட இந்த ஆத்ம தர்மத்தை தவறு விட்டுவிட்டு சரீர தர்மத்தை நான் என்பதாக பாவித்துக் கொண்டு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டிக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த உடலுக்கு நாம் கொடுக்கின்ற அபிமானத்தை பல்வேறு ஓமானங்களின் மூலமாக சுட்டிக்காட்டி இந்த உடலை நான் என்று அபிமானிக்கின்றவர்களை எல்லாம் அஞ்ஞானிகள், மூடர்கள் அப்படின்னு சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 76. போதேன கச்சதகா பும்சகா சர்வம் பாதீவ சஞ்சலம் தத்வதாத்மனி தேகத்வம் பஸ்யத் யஜ்ஞான யோகத்தகா. இப்ப இந்த இடத்துல இனிமேல் அவர் வரும்போது என்ன சொல்வார்னா, அங்க எப்படி வரிசையா வினிர்ணிதா விமூடேன தேகத்வேன ததாத்மதா, அதாவது தேகத்தையே ஆத்மாவாக பார்க்கின்றான் அஞ்ஞானி, தேகத்தையே ஆத்மாவாக பார்க்கின்றான் அஞ்ஞானின்னு சொல்லிட்டு அந்த 70வது ஸ்லோகத்திலிருந்து 74வது ஸ்லோகத்து வரைக்கும் சில உதாரணங்களோட ஒப்பிட்டு அந்த உடலையே ஆன்மாவாக பாவித்துக் கொள்கிறான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வந்தார். அவனை அஞ்ஞானி அப்படின்னு சொன்னார். இப்ப இங்க 75வது ஸ்லோகத்துல தொடங்கி 86 ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்லோகம் 75ல தொடங்குறாரு, 86 வரைக்கும் 11 ஸ்லோகங்களையும் ஒரே மாதிரி சொல்ல போறார். மேல மட்டும் சில உதாரணங்களை மாற்றிக்கொள்வார். எப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்ம தர்மத்தை தவறாக சரீர தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அஞ்ஞானி அப்படின்னு சொல்றார். தத்வதாத்மனி தேகத்துவம் பஸ்யத் யஜ்ஞான யோகத்தகா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஆத்ம தர்மத்தை தவறாக சரீர தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதையே சொல்லிட்டு வருவார். இப்ப 75ல என்ன உதாரணத்தை கொடுக்கிறார்னா, தண்ணீரில் காணப்படும் மரத்தின் பிரதிபிம்பம் தலைகீழாக தெரிகின்றதோ அந்த மாதிரி இந்த ஆத்ம தர்மத்தை தவறாக சரீர தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கறது இங்க 75ல சொல்றார். இப்ப 76ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். போதேன கச்சதகா பும்சகா சர்வம் பாதீவ சஞ்சலம் தத்வதாத்மனி தேகத்வம் பஸ்யத் யஜ்ஞான யோகத்தகா. அதாவது படகில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்ப்பவைகள் எல்லாம் நகர்வது போல தோன்றும். அதுபோல அகர்த்தாவான ஆத்மா செயல் செய்வதாக தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றார். அதாவது இந்த படகில பயணம் செய்து கொண்டு அப்படியே அந்த டிராவலிங்ல நம்ம வெளியே நின்று வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா, அந்த படகு போகின்ற அந்த ஏரி கரையில நின்று கொண்டிருக்கிற மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏரியினுடைய ஓரத்துல கரையில நிக்கிற மரங்கள் எல்லாம் அப்படியே நகர்வது போல தெரியும். நம்ம அதை பேருந்துலயும் பார்க்கலாம். இப்ப நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது பஸ் போற வேகத்துக்கு தகுந்த மாதிரி சைட்ல இருக்கக்கூடிய மரங்களும் நம்ம கூடவே ஓடி வர்ற மாதிரி தெரியும். பஸ் போற வேகத்துக்கு தகுந்த மாதிரி மரங்களும் கூடவே ஓடி வர்ற மாதிரி இங்க படகோட ஓமானப்படுத்துறாரு. அந்த காலத்துல பேருந்து இல்லை இல்லையா, அதனால படகோட ஓமானப்படுத்தி படகில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய பார்வையில பார்க்கும்போது அந்த வெளியே இருக்கிற பொருள்கள் எல்லாம் நகர்வது போல தோன்றுது இல்லையா, அது மாதிரி அகர்த்தாவான ஆத்மா. இப்ப கர்த்தா அப்படின்னா செயல் செய்பவன் அர்த்தம், அகர்த்தா அப்படின்னா செயல் செய்யாதவன். கர்த்தாவுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டோம்னா
சமஸ்கிருதத்துல வந்து ஆப்போசிட் வேர்டா மாறிடும். எப்பயுமே சமஸ்கிருத வார்த்தையில ஒரு வார்த்தையில முன்னாடி ஆ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம்னா அது ஆப்போசிட் வேர்டா மாறிடும். அப்ப இங்க கர்த்தாவுக்கு எதிராக அகர்த்தாவாக ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை. ஆனா இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, நானுங்கிற அந்த அபிமானத்தை இவன் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த உடல் தான் நான் அபிமானம் வச்சுக்கிறானா, அப்புறம் நான் தான் இந்த காரியத்தை செய்கின்றேன், நான் தான் கர்த்தாங்கிறான், நான் தான் செயலை செய்பவன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் தான் போக்தா அப்படிங்கிறான், நான் தான் இதை அனுபவிப்பவன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ செயலை செய்பவனும் அனுபவிப்பவனும் நானே அப்படின்னு நினைச்சுக்கும் போது அந்த நான் வந்து அது ஆத்மா தான். அப்ப அப்படி பார்க்கும்போது இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, அந்த ஆத்மாவே செயல் செய்வதாக தவறாக நினைக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் இந்த 76வது ஸ்லோகத்தினுடைய பொருள். அதை நம்ம நன்றாக இங்க புரிந்து கொள்ளணும். 76ல என்ன சொல்ல வர்றாருன்னா, படகில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பயணத்திலே வேகமாக போகும்போது கரையில இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் நகர்வது போல தோன்றுகின்றது அல்லவா, அது போல செயல் செய்யாத ஆத்மா செயல் செய்வது போல இவர்களுக்கு தோன்றுகிறது. இவ்வாறு இவர்கள் தவறாக நினைக்கின்றார்கள் அப்படின்ட்டு சுட்டி காட்டுறார் 76ல. அடுத்தது 77ல பீதத்வம் ஹி யதா சுப்ரே தோஷாத் பவதி கஸ்யசித் யத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் யஜ்ஞான யோகதः. மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவன் அவனுடைய கண்களை கொண்டு பார்க்கப்படுகின்ற எல்லா பொருள்களுமே மஞ்சள் நிறத்தோடு தெரிவது போல இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அந்த கடைசி வரி 2வது வரியில யத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் யஜ்ஞான யோகதः, அந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு பல உதாரணங்களை சொல்லிட்டே வரார். இந்த உடலை வந்து ஆத்மாவாக பாவித்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்னா, மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த கண்ணுல பாக்குற எல்லாமே மஞ்சளாக தெரியுது இல்லையா, அது மாதிரி இவனுக்கு வந்து இந்த உடலை ஆத்மாவாக பார்த்து கொண்டு உண்மையான அந்த ஆன்மாவை அறியாமல் இருக்கின்றான். ஆக இவனுடைய நிலைப்பாடு என்னன்னா, அந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக இந்த 77வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 78ல சக்ஷுர்பியாம் பிரம்மசீலாபியாம் சர்வம் பாதி பிரமாத்மகம் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் யஜ்ஞான யோகதः. கண்களில் குறையுள்ளவனால் பார்க்கப்படும் பொருட்கள் அனைத்தும் குறை உள்ளதாக தெரிவது போல இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இந்த சரீர தர்மத்தை ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்லிட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இந்த 78வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, கண்களிலே குறைபாடு உள்ளவன் ஒருவன் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் குறை உள்ளதாக பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தெளிவா தெரியாது. அதுதான் நம்ம கடந்த ஸ்லோகத்துல கூட ஒரு உதாரணம் சொன்னோம். அவனுக்கு கண்ணுல குறை இருக்கிறதுனால, பொறை ஏறி இருக்கிறதுனால கண்ணுல அந்த பிம்பங்கள் எல்லாம் 2 தெரியும். அப்ப ஒரு வானத்தில் தெரியக்கூடிய ஒரு நிலவு, ஒரு சந்திரன் வந்து 2 சந்திரனாக தெரியும். அப்ப அது வந்து ஒரு பிளரரா மாறி கண்கள் மோசமா மாறிட்டதுனால 2 காட்சிகளாக காணப்படுது. அப்ப அதை பேலன்ஸ் பண்ணி கண்ணாடி போடணும். லென்ஸ் பவரை கரெக்ட் பண்ணி அதை போட்டாதான் 2 நிலவும் ஒண்ணு சேர்ந்து ஒரே சந்திரனாக ஒரே நிலவாக காட்சி தரும். படிக்கிற புத்தகத்தில் அப்படிதான் 2 எழுத்தா தெரியும். அந்த கண்ணாடி போடும்போது தான் அது 2 எழுத்து ஒண்ணு சேர்ந்து கரெக்டா ஒரே எழுத்தாக தெரியும். அப்ப அது கண்ணினுடைய குறைபாடு. அப்ப கண்ணில் உள்ள குறையினால பார்க்கப்படும் பொருள்களில் எப்படி குறை இருக்கிறதோ அது போல இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த தவறை அவர் சுட்டி காட்டிக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லி அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த தவறையும் முன்னிறுத்தி காட்டிக்கிட்டே வர்றார். அடுத்தது 79ல சொல்றார், அலாத்தம் பிரம்மனே நைவ வர்த்துலம் பாதி சூரியவத் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் யஜ்ஞான யோகதः. தீப்பந்தத்தை வேகமாக சுழற்றும் போது சூரியனை போல பிரகாசமான ஒளிவட்டம் தோன்றுவது போல சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி எல்லாம் ஓமானத்தை எடுத்து கையாளுறாரு பாருங்க. ஆதிசங்கருடைய ஓமானங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அருமையா இருக்கு.
இப்ப ஒரு தீப்பந்தத்தை கையில எடுத்துக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு வேகமா சுத்துறான். ஒரு கயித்துல கட்டி வேகமாக சுத்தும் போது, அந்த வேகத்துல அது அப்படியே ஒரு சூரியனே அப்படியே வட்டம் அடிக்கிற மாரி ஒரு ஒளிவட்டம் தோன்றும். அந்த தீப்பந்தத்தை எடுத்து சுத்தும்போது. இப்ப அந்த தீப்பந்தத்தை அவன் சுத்தும்போது ஒரு சூரியன் மாரி வட்டம் அடிக்குது அப்படின்னா, அந்த வட்டமாக காண்பது அந்த தீப்பந்தத்தை சுத்துவதனால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அங்க அந்த மாரி ஒரு நிலைப்பாட்டுக்கு காரணம் அவனுடைய செயல் தான். அவன் வட்டமாக சுத்துற அந்த செயல்ல கண்ணு பார்க்கறதுக்கு ஒரு சூரியனே இருப்பது போல காட்சி தருதுங்கிறதுனால, அது சூரிய ஒளியோட நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னா முடியாது. சூரியனுடைய ஒளியோட சிறிது கூட சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைய அவன் வந்து தீப்பந்தத்தை சுற்றி சூரியன் போல காட்டுகிறான் என்பதை நம்ம எப்படி சூரியனோடு ஒப்பீடு செய்கிறோமோ, அப்ப அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் தோன்றுவது போல. ஆனா உண்மையா அந்த மாரி ஒரு ஒளிவட்டம் இருக்கான்னா இல்ல. இவன் சுற்றுறதுனால அது ஒளிவட்டமாக மாறுகிறது. வேகமாக சுற்றும்போது சூரியனைப் போல ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் தோன்றுவது போல, இந்த சரீர தர்மத்தை, இந்த உடலை தவறாக ஆத்மாவாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு இந்த ஓமானத்தோடு ஒப்பிட்டு சொல்றார் இந்த 79வது ஸ்லோகத்திலே. அடுத்தது 80வது ஸ்லோகம். மகத்வே சர்வ வஸ்தூனா மனுத்வம் ஹேதி தூரத்தக தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தக. உருவத்திலே பெரிதாக இருக்கும் பொருட்கள் மிக தொலைவிலிருந்து பார்க்கும்போது சிறியதாக தோன்றுவது போல இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். அப்ப அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஓமானத்தை எடுத்து சொல்லிட்டே வராரு. இந்த உடலை வந்து ஆன்மாவாக பாவித்துக் கொண்டிருக்கிறவருக்கு ஒரு ஓமானத்தை எப்படி சொல்றாருன்னா, உருவத்துல பெருசா இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட மிக தூரத்துல இருந்து பார்க்கும்போது மிகச் சிறியதாக தெரியுது இல்லையா? அப்ப அந்த வித்தியாசம் எதனால? எல்லாம் இந்த புலன்களால தான். இந்த கண்ணுனால தான் அந்த வித்தியாசம் எல்லாம். அதனால இங்க அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஓமானத்தையும், ஒவ்வொரு உதாரணத்தையும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த தவறு எங்க நடக்குது அப்படின்னா, நம்முடைய அறியாமை தான். நம்முடைய அறியாமை எதனால உண்டாகுது அப்படின்னா, நம்முடைய புலன்களும் மனசும் தான் அந்த அறியாமைக்கு காரணமாக இருக்குது. அப்ப நம்முடைய கண்ணு பார்க்கிற பார்வையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்துக்கொண்டு, நாம அதை சத்தியம் என்பதாக நினைக்கிறோம். அதை உண்மை என்பதாக பாவிக்கிறோம். அல்லது அதனுடைய அழகை கண்டு மயங்குகிறோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றிலும் போய் புலன்களுடைய அடிப்படையில மயங்குறோம். ஆனா உண்மையா அந்த புலன்கள் அப்படி இருக்கிற நிலையை காட்டுதானா? இல்ல. அது மாற்றி தான் காட்டுது. அதுபோல இந்த சரீரத்தை போய் நம்ம ஆத்மாவோடு ஒப்பீடு செய்கிறோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுவதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அது மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. உருவத்தில் பெரியதாக இருக்கும் பொருட்கள் மிக தொலைவிலிருந்து பார்க்கும்போது மிகச் சிறியதாக தோன்றுவது போல இருப்பதைத்தான் இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, அந்த பேரறிவாகிய பரமான்மாவினுடைய தன்மையை புரியாம இந்த சரீர தர்மத்தை போய் நான் என்பதாக அபிமானித்துக் கொண்டு இந்த உடலை ஆத்மாவாக பாவித்துக் கொண்டிருக்கின்றான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான நிலையில இருக்கிறான் என்பதை இங்கு 80வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் 2 வரியில ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ரொம்ப விரிவாலாம் போக வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா, ஒரு விளக்கம் அது எதனோட ஒப்பிடுறாருன்னா, இந்த உடலை ஆன்மாவாக அபிமானித்துக் கொண்டிருக்கின்றான் அஞ்ஞானி அப்படிங்கறத சொல்றார். இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிய வைக்கிறார். அதுதான் இந்த கான்செப்டா இங்க நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்க முக்கிய கருத்து. அடுத்தது 81. சூக்ஷ்மத்வே சர்வ வஸ்தூனாம் ஸ்தூலத்துவம் சோப நேத்திரதக தத்வதாத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தக. அதே மாதிரி உருவில் மிக சிறியதாக இருக்கின்ற பொருட்கள், உருவத்திலே மிக சிறியதாக இருக்கின்ற பொருட்கள் பூத கண்ணாடியின் வழியே பார்க்கின்ற போது மிக பெரியதாக தெரிவது போல இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இந்த 81வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். 80வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, பெரிய உருவம் வந்து தூரத்திலிருந்து பார்க்கும்போது சிறிய உருவமாக தெரியுது. அது மாதிரி இந்த உடலை ஆத்மாவாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒப்புமையை எடுத்து காட்டினார். இப்ப 81ல என்ன சொல்றாருன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றார். உருவில் மிக சிறியதாக இருக்கின்ற பொருட்களை பூத கண்ணாடி வழியாக பார்க்கும்போது மிக பெரியதாக தெரிவது போல இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்போ இந்த உதாரணம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டே வரார். அடுத்தது 82. காஷ பூமௌ ஜலத்வம் வா ஜலபூமௌ ஹி காசதா தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தக. கண்ணாடியில் மேற்பரப்பு நீர்ப்பரப்பை போலவும் நீர்ப்பரப்பின் மேற்பரப்பானது கண்ணாடியின் மேற்பரப்பாக தெரிவது போல
இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஓமானத்தை சொல்றார். அதாவது இங்க கண்ணாடியும் நீரையும் ஒப்பிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கண்ணாடியினுடைய மேற்பரப்பு பார்ப்பதற்கு நீர் பரப்பு மாதிரியே தெரிகிற மாதிரியும், களங்கம் இல்லாம அப்படி பளிங்கு மாதிரி அந்த கண்ணாடியினுடைய மேற்பரப்பு ஒரு நீரை போலவே காட்சி அளிப்பது போலவும், அதே மாதிரி சில நேரங்கள்ல நீரின் மேற்பரப்பு கண்ணாடியின் மேற்பரப்பு போல தெரிவது போலவும். அப்ப இந்த 2 விஷயங்களும் எப்படி மாற்றமா தெரியுதுன்னா, அது நம்முடைய கண்களுக்கு தான் அப்படி காட்சி ஆகுது. நம்முடைய கண்கள் அதை பார்க்கும்போது நீர் சலனம் இல்லாம நிக்கிறத பார்த்தா கண்ணாடி மாதிரி நிக்குதுங்க தண்ணி. எந்த களங்கமும் இல்லாம அப்படி கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த கண்ணாடியோட ஒப்பிடுறோம் தண்ணீரை. அது மாதிரி கண்ணாடியும் களங்கம் இல்லாம அப்படியே அதனுடைய மேற்பரப்பை பார்க்கும்போது ஒரு நீர் சலனம் இல்லாம நிற்பது போல காட்சியாவது அந்த கண்ணுனால அப்படி தெரியுது. புலன்களின் மூலம் அப்படி தெரிகிறது. அப்ப அதற்கு அந்த மாற்றம், அதனுடைய உண்மைத்தன்மையை உணர முடியாமல் வேறொன்றோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த மாற்றம் எப்படி கண்ணினால் காணப்படுகிறதோ அது மாதிரி அஞ்ஞானிகள் இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. ஏன்னா ரொம்ப இதை ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே வராரு. ஏன்னா பெரும்பாலானவர்கள் இந்த மனித உடலைத்தானே நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த உடல் அபிமானம் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு ஆத்மா பிரகாசிக்காது. காரணம் என்னன்னா, இந்த உடலை நான் என்று அபிமானிக்கின்றவர்களுக்கு எங்கிருந்து அறிவு பிரகாசிக்கும்? அந்த தூய அறிவு ஆன்மா என்பது உடலற்றது. அது நிர்குண ஸ்வரூபம். ஆனா நாம குணங்களோடு கூடிய அழியக்கூடிய இந்த அல்ப உடலை நான் என்று அபிமானித்துக் கொண்டிருப்பது நம்முடைய அஞ்ஞானம். அப்ப இந்த அஞ்ஞானத்தை அவர் எடுத்து புரிய வைக்கிறதுக்காக ஒரே ஒரு உதாரணம் கொடுத்தா போதாதா அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு உதாரணம் கொடுத்தா நம்ம மறந்துடுவோம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பல உதாரணங்களை ஒப்பிட்டு இந்த உடல் நீ அல்ல, அந்த உணர்வு தான் நீ, அந்த ஆன்மா தான் நீ, அந்த தூய அறிவு தான் நீ என்பதை சொல்வதற்காக பல ஓமானங்களை ஒப்பீடு செய்து கொண்டே வருகிறார். இப்படி ஓமானங்களை ஒப்பீடு செய்யும் போது நமக்கு என்ன ஆகும்னா, மனசுக்குள்ள இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள போய் நுழையுது இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரே விடை தெரியுது. என்ன விடை? இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த விடை நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது, அப்ப இவ்வளவு தூரம் தெளிவா நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப நாம தான் அஞ்ஞானத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உடம்ப நான் அபிமானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம இந்த உடல் அல்லவா, நம்ம இந்த மனம் அல்லவா, நம்ம தூய அறிவா அப்படின்னு நமக்கு புரிய வரும். அதற்காக இப்படி எல்லாம் எடுத்து அவர் கையாளுறாரு. ஏன்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அப்பயே மறந்துடுவோம். இப்படி எல்லாம் பல உதாரணங்களோடு புரிய வைக்கும்போது நாம சிந்தனை பண்ணுவோம். அந்த சிந்தனா சக்தி தான் நம்ம மனசை லிஃப்ட் பண்ணும். அந்த சிந்தனை கூட எப்படி இருக்கணுங்கிறத நம்ம சாஸ்திரம் எப்படி சொல்லுது? கேட்கணும். ஃபர்ஸ்ட் சிரவணம். இந்த சாஸ்திரங்களை நன்றாக உள்வாங்கணும். அடுத்தது கேட்ட விஷயங்கள் எல்லாம் மனனம் பண்ணணும். மனனம்ங்கிறது அதை பற்றிய விசாரம். என்ன சொன்னாங்க, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், இது நமக்கு புரிஞ்சுதா புரியலையா, அப்படி புரியலன்னா இதை நம்ம சந்தேகம் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு அதை பற்றிய ஒரு விசாரத்தை மனனம் பண்ணி, விசாரத்தினுடைய முடிவு என்னவா இருக்கணும்? அந்த இருப்பது ஒன்றே, அந்த ஆத்மா மட்டுமே, அந்த தூய அறிவு மட்டும்தான் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதா அந்த விசாரம் முடிவடையும். அப்ப இங்க ஒரு விஷயத்தை கேட்டு அதனுடைய புரிதலின் காரணமாக நம்ம அடையக்கூடிய அந்த உண்மை தன்மையை தான் இங்க நிதித்தியாசனம் என்கிறோம். நான் அவ்வாறு தெரிந்து கொண்ட தன்னுடைய சொரூபத்திலே நிலையாக நிற்க வேண்டும். அதுதான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சாஸ்திரம் அந்த கேட்கின்ற வழிமுறைகள் நமக்கு சுட்டி காட்டுது. அந்த அடிப்படையில தான் இங்க பகவான் ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, அப்ப இவ்வாறு கேட்க வருகின்ற சாதகர்களுக்கு, மாணவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்து கேட்க வச்சிடலாம். நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துருவாங்க. நல்ல விசாரம் பண்ணி பார்ப்பாங்க. மனதளவுல ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்து விசாரணை பண்ணி பார்த்து ஒரு நல்ல புரிதலுக்கு வருவார்கள் என்பதற்காகத்தான் இப்படி ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொன்னாலும் அதற்கான உதாரணங்களை மட்டும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டே வருகிறார். நம்ம நினைக்கலாம், நம்ம கிட்ட இருந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கும், எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு, ஒன்னு சொன்னா போதாதா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி எல்லாம் சிந்தனை பண்ணோம் இல்லையா? அது அவருக்கும் தெரியும். ஆனா அவர் என்ன இந்த இடத்துல முடிவு பண்றாருன்னா, ஒன்னோடு சொன்னா அதை அப்படியே மறந்துடுவார்கள், மீண்டும் மீண்டும் அதை சொல்லணும். ஆனா அந்த ஸ்ட்ராங் டோஸை கொடுக்கறதுக்கு பல உதாரணங்களை எடுத்து நான் கையாளுறேன் அப்படின்ட்டு உதாரணங்களை மாத்திக்கிட்டே வராரு. அந்த மாதிரிதான் இப்ப 82வது ஸ்லோகத்துல கண்ணாடியின் மேற்பரப்பு நீர்ப்பரப்பை போலவும், நீரின் மேற்பரப்பு கண்ணாடியின் மேற்பரப்பு போலவும் தெரியுது இல்லையா? அது மாதிரி இங்க சரீர தர்மத்தை, இந்த உடலை பற்றிய அபிமானத்தினால அந்த ஆன்மாவை மறந்து விட்டார்கள். ஆன்ம தர்மமாக இதை பாவிக்கிறார்கள். இந்த உடலை போய் ஆத்மாவாக பாவிக்கின்றார்கள் அஞ்ஞானிகள் என்று இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப அதை நாம் இங்க புரிந்து கொள்ளணும். அதுதான் அஞ்ஞானம், அதுதான் அறியாமை என்பது ஆழமாக இங்கு இந்த ஸ்லோகங்களின் வாயிலாக சுட்டி காட்டப்படுகிறது. அடுத்து 83ல மீண்டும் சில உதாரணங்களோடு இதையே சொல்றார். யத்வ தக்னவ் மணித்வம் ஹி மனவா வக்னிதா புமான் தத்வ
தாத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தக. சிறிய நெருப்பு துண்டு மணி போலவும் மணியானது நெருப்பு துண்டு போலவும் எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்னொரு உதாரணத்தை சொல்றார். அப்ப அந்த சிறிய நெருப்பு துண்டு, அதாவது பார்க்கக்கூடிய அந்த ஒரு நெருப்பு துண்டு எப்படி தெரியுதா? ஒரு மணி மாதிரி தெரியுது. ஆனா அந்த சின்ன மணி மாதிரி தெரியக்கூடிய அந்த நெருப்பு துண்டு போல உண்மையான மணி என்ன ஆகுது? நெருப்பு துண்டு போல காட்சியாகுது. நெருப்பு துண்டு மணி போலவும் மணி நெருப்பு துண்டு போலவும் காட்சியாவதற்கு எப்படி கண்ணுதான் நம்மளை ஏமாத்துதோ அது மாதிரி இங்க அறியாமையினாலே இந்த சரீர தர்மத்தை ஆத்ம தர்மமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நாம. அது அறியாமைதான் காரணம் அப்படிங்கறத சொல்றார். அது 83ல இந்த ஒரு ஓமானத்தை கையாளுகிறார். அடுத்தது 84ல அப்ரேசு சத்சு தாத்வச்சு தாவன் நிவயதா சாட்சி தத்வதாத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தக. மேகங்கள் நகர்ந்து செல்லும் போது சந்திரனும் நகர்வதைப் போல தெரிகிறது. அதுபோல அகர்த்தாவாக இருக்கின்ற ஆத்மாவிடம் கர்த்தாவாக இருக்கின்ற தேகத்தின் தர்மத்தை தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த 84வது ஸ்லோகத்துல ஒரு ஓமானத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, இந்த மேகம் வானத்துல பார்க்கும்போது வேகமா நகர்ந்து போகுது காற்றுனால. அப்ப இந்த மேகம் நகர்வந்த நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சந்திரனும் நகர்வது மாதிரி நமக்கு தெரியும். நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். மேகம் நகர்வதை பார்க்கும்போது சந்திரனும் நகர்வது மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே என்ன நடக்குது? சந்திரன் நகர்வது கிடையாது. இந்த மேகம் தான் அப்படி நகருது. இந்த ஓமானத்தை அவர் எப்படி மாத்தி சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு படகு நகரும் போது வெளியே இருக்கிற பொருள் எல்லாம் நகருது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் இங்க. அதுக்குதான் நாம என்ன பண்றோம்? படகு பழைய ஓமானமா இருக்கிறதுனால நம்ம பேருந்து ஓமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம பேருந்துல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கோம். டிராவலிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி போற ஸ்பீடு, பஸ் போற ஸ்பீட்ல சைட்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் நகர்ந்து ஓடி வர்ற மாதிரி நமக்கு தெரியுது. காரணம் என்ன? இந்த பேருந்து நகர்வதனால நின்று கொண்டிருக்கிற மரங்கள் எல்லாம் நகர்ந்து ஓடி வருவது போல நமக்கு தெரிகிறது. அந்த வண்டியிலேயே நம்ம உட்காந்துட்டு நம்ம போற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அது நகர்வது நம்முடைய கண்ணுனால வரக்கூடிய விஷயம். கண் பார்க்கறதுனால அப்படி தெரியுது. ஆனா உண்மையிலேயே வெளிய இருக்கிற மரங்கள் எல்லாம் நகருதான்னா இல்ல. அந்த மரங்கள் அப்படியே தான் நிக்குது. பஸ் தான் போயிட்டு இருக்குது. அது மாதிரி இங்க சந்திரன் அப்படியே தான் இருக்கு. மேகங்கள் தான் நகருது. ஆனா மேகங்கள் நகர்வது நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சந்திரனும் சேர்ந்து நகர்வது போல ஆகாயத்திலே நமக்கு தெரிகிறது. அந்த ஒரு ஓமானத்தை எடுத்து எப்படி சொல்றாருன்னா, அந்த ஆத்மா அசைவதே கிடையாது. அது கர்த்தாவாக இல்லை. அது எந்த செயலும் செய்வதில்லை. அகர்த்தாவாக இருக்கிறது. ஆத்மா அகர்த்தா. எந்த செயலையும் செய்யாததுதான் ஆத்மா. அப்ப அது போல அகர்த்தாவாக இருக்கின்ற ஆத்மாவிடம் கர்த்தாவாக இருக்கின்ற தேகத்தின் தர்மத்தை தவறாக ஏற்றி வைத்துக் கொண்டு இவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னை நான் நான் என்று அபிமானிக்கும் போது தன்னை ஆன்மாவாக அபிமானிக்காமல் தன்னை இந்த உடலாக அபிமானித்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இவன் தன்னை உடலாக அபிமானித்துக் கொண்டிருக்கிறவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, ஆத்மாவும் செயல் செய்வது போலவே நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா உண்மையில ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை. அது அகர்த்தா. அது எந்த காரியத்தையும் செய்யாது. அது கர்த்தாவே கிடையாது. ஆனா செயல் செய்வதெல்லாம் எது? இந்த உடல் தானே செயல் செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப கர்த்தாவாக இருக்கின்ற தேகத்தின் தர்மத்தை அகர்த்தாவாக இருக்கின்ற ஆத்மாவின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு தன்னை அந்த ஆன்மாவாக பார்ப்பதற்கு பதிலாக இந்த உடலை நான் என்பதாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதற்கு ஒரு உதாரணத்தை தான் இந்த மேகம் நகர்ந்து செல்வது போல சந்திரனும் நகர்ந்து போவதாக நினைத்துக் கொள்கிறார்கள் அஞ்ஞானிகள். அது அவர்களுடைய அறியாமை. அது மாதிரி இங்கு செயலே செய்யாத அகர்த்தாவாக இருக்கின்ற ஆத்மா செயல் செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அஞ்ஞானிகள் என்று இந்த 84வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 85. யதைவ திக் விபர்யாசோ மோகாத் பவதி கஸ்யசித் தத்வதாத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தக. இங்கே அதே மாதிரி சொல்றாரு. தவறாக திசைகளை புரிந்து கொள்ளுதல் சில பேருக்கு அறியாமையினால் மோகத்தால் ஏற்படுவது போல சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இப்போ அந்த திசைகளை சில பேர் எது கிழக்கு, எது மேற்கு, எது வடக்கு, தெற்குன்னு தெரியாம அந்த திசைகளையே தவறாக புரிந்து கொள்வார்கள். அப்ப அந்த திசைகளை எப்படி இவர்கள் தவறாக புரிந்து கொண்ட அறியாமையில் இருக்கின்றார்களோ அது இவர்கள் எப்படி ஏற்படுது?
அந்த புரிதல் இல்லாததுனால மோகத்தால் ஏற்படுவது போல மோகாத் பவதி கஷ்ய சித் அப்படிங்கிறார். அந்த மோகத்தினாலே ஏற்படுவது போல சரீர தர்மத்தை, இந்த உடலை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை இங்க எடுத்து சொல்றார். 85வது ஸ்லோகத்தில திசைகளோட ஒரு உதாரணமா இங்க ஒப்பீடு செய்து காட்டுகிறார். அப்ப அவர் சொல்லிக் கொண்டு வர்ற ஒவ்வொரு ஸ்லோகமும் தத்வத் ஆத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தகா, இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையே சொல்லிட்டு வர்றார். கம்ப்ளீட் அதை தான் நமக்கு புரிய வைக்க விரும்புறார். அடுத்தது 86ல யதா சாட்சி ஜலேபாதி சஞ்சலத்வேன கஷ்யசித் தத்வதாத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஜ்ஞான யோகத்தகா. இது வரைக்கும் இந்த 86 ஸ்லோகம் வரைக்கும் 11 ஸ்லோகங்களா ஒரே விஷயத்தை சொல்றார். சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னே சொல்றார். அதை ஆழமா நம்ம மனசுல பதியறதுக்காக சொல்லிக்கிட்டே வர்றார். ஓமானங்களை மட்டும் மாற்றி மாற்றி சொல்றார். இப்ப இந்த 86ல என்ன சொல்றாருன்னா, நீரில் தெரிகின்ற நிலவின் பிரதிபிம்பம் அசைந்து கொண்டிருப்பதாக தோன்றுவது போல இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஓமானத்தை கொடுக்குறார். அப்ப நம்ம ஒரு குளத்து நீர்லயோ ஏரி நீர்லயோ பார்க்கிறோம் அப்படின்னா, மேல வானத்துல தெரியக்கூடிய அந்த நிலவு இந்த நீரில் அசைவுனால அந்த நிலவே அசைகிற மாதிரி தெரியுது. அப்ப உண்மையிலேயே நிலவு அசையுதான்னா நிலவு அசைகிறது இல்லை, இங்க நீர் தான் அசையுது. அது மாதிரி இங்க நம்மிடத்துல இந்த சரீர தர்மத்தை, இந்த உடல் அசைவை வைத்துக் கொண்டு ஆத்மா அசைகிறது என்பதாக நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆத்மா அசைவதே கிடையாது. அது எதிலும் சங்கமிக்காதது, அசங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆத்மா எதனோடும் தொடர்பு கொள்ளாதது, அது எந்த ஒரு செயலும் செய்யாதது. அதுதான் அறிவு, ஆன்மா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரம்மம் என்று பார்த்தோம். ஏன்னா பிரம்மம் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. ஆனா செயல் செய்வதெல்லாம் எது, அசைகிறதெல்லாம் எது, மனசு உடலும் தானே. அப்ப இந்த மனமும் உடலும் எப்படி உண்டாகியது அப்படிங்கிற அதனுடைய அதிஷ்டானத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த ஆத்மா இருக்கிறதுனால, அந்த அறிவு இருக்கிறதுனால இந்த மனமும் உடலும் உண்டானது. ஆனா இந்த உடலும் மனமும் ஏன் அசையுதுன்னா, மனம் ஒரு விஷயத்தை ஆசைப்படுதுன்னா அதை நிறைவேற்றுவதற்காக உடலை தேர்ந்தெடுக்குது. அதுதான் விஷயமே. அதுதான் நான் ஏற்கனவே ஓமானம் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப நம்ம லட்டு சாப்பிடணும்னு ஆசை மனசு படுதுன்னா அந்த மனசுக்கு நேரடியா லட்டை சாப்பிட முடியாது. அப்ப அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய புலன்கள் வழியாக அந்த லட்டை சுவைத்து அனுபவமாக்கி அது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுது. மனசு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறது. பொதுவாகவே நம்முடைய ஆசைகள் பூரா மனசுல தான் வரும். எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு பொருளை பார்த்த உடனே அதை வாங்கணும்னு மனசு தான் ஆசைப்படும். அந்த ஆசைப்பட்ட மனசு உடனே அதை அனுபவத்துக்கு கொண்டு வரதுக்காக அதை என்ன பண்ணும், வாங்கி அனுபவிக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றும். இப்ப நம்ம ஒரு வாட்சை பார்த்து ஆசைப்படுறோம்னா அந்த வாட்சை கடையில போய் வாங்கிட்டு கையில கட்டி அழகு பார்ப்போம். ஒரு செல்போனை பார்த்து ஆசைப்படுறோம்னா அந்த செல்போனை வாங்கிட்டு நம்ம அனுபவித்து ஆனந்தப்படுவோம். இது மாதிரி நம்ம எல்லாமே மைண்டு தான் முதல்ல அந்த ஆசையை உண்டாக்கி அந்த ஆசையின் மூலமாக அனுபவப்படுவதற்காக இந்த உடலை கையாளுகிறது. அப்ப இந்த உடல் மூலமாகத்தான் ஒவ்வொன்றையும் அது அனுபவமாக்குது. அப்ப இந்த உடல் ஸ்தூலம், அந்த மனம் சூட்சமம். அப்ப இந்த ஸ்தூலமாகவும் சூட்சமாகவும் இருக்கின்ற இந்த மனமும் உடலும் எதனுடைய அதிஷ்டானத்துல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்துல இயங்கிட்டு இருக்குங்கிறது நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்ப அதை நம்ம நல்லா இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக உள்வாங்கிக்கிட்டோம்னா, அப்ப நமக்கு என்ன புரிய வரும்னா, இங்க பரமன், பிரம்மம், ஆத்மா அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் இருக்குது. அதனுடைய அதிஷ்டானத்துல இங்கு பிரதிபிம்பிக்கக்கூடிய இந்த உடல், இந்த உடல்ங்கிறது என்ன, மனதினுடைய பிரதிபிம்பம் இங்க என்ன ஆகுது, அசைகிறது. அந்த அசைவை வைத்துக்கொண்டு அந்த ஆன்மாவே அசைக்குது, அந்த இறைவனே அசைகிறான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அது நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிறது நம்ம இங்க நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும். அப்ப இங்க அசையக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குங்கிறத நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாகிய மனதை ஈஸ்வரன் என்பதாக சொல்லுது. ஏன்னா இப்ப சாதாரண பாடத்திட்டங்கள்ல இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க மாட்டாங்க. அவர்கள் பொதுவா கடவுளாக காட்டி கொடுத்துருவாங்க. ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மனதை ஈஸ்வரனாக சொல்லி அந்த ஈஸ்வரனை எப்படி சுட்டி காட்டுதுன்னா, பிரபஞ்ச மனமாக சுட்டி காட்டுது. காஸ்மிக் மைண்டுங்கிறத மாதிரி சொல்லுது. அப்ப இங்க நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தூய அறிவாகிய கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய, ஆங்கில வார்த்தையில சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த பேரறிவு, பேருணர்வு பிரதிபிம்பிக்கக்கூடிய மனமாக வெளிப்பட்டிருக்கு. அந்த மனசு தான் உடம்பு எடுக்குது, அனுபவத்துக்காக உடம்பு எடுக்குது. அப்ப இந்த உடல் வாயிலாக செய்யக்கூடிய செயல் விளைவுகளை ஆன்மா செய்வதாக, அந்த அறிவு செய்வதாக தப்பாக நம்ம புரிந்து கொண்டோம்.
அது கிடையாது. அது செய்யறதே கிடையாது. அதனுடைய அதிஷ்டானத்துல இங்க மனசுதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த புரிதல் நமக்குள்ள வந்துட்டா, அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்துல தான் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம்னு தெரிஞ்சுட்டா, இந்த இயக்கம் மனசுக்கு உண்டானதுங்கிறது நம்ம எப்போ தெரியுதோ, அப்போ இந்த சலனங்கள் மனசுக்கே உரித்தானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு, அந்த சலனங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா, அந்த தூய அறிவாக நம்ம பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுவோம். ஏன்னா, அந்த தூய அறிவு எதிலும் சலனம் அடையாதது, சஞ்சலம் அடையாதது. அது எதனோடும் சம்பந்தப்படாதது. ஆனா, அதுதான் உண்மையில் நாமளா இருக்கிறோம். ஆனா, நாம என்ன பண்ணோம்? அந்த உணர்விலிருந்து விலகி, மனமாக மாறி நிக்கிறதுனால, அந்த மனதை நான் என்று அபிமானிக்கிறதுனால, நம்மளால அந்த ஆன்மாவுடைய தகுதிக்கு போக முடியறதில்ல. போக முடியாததுக்கு அந்த மனமே தான் தடையாக இருக்குது. ஏன்னா, மனம் இவ்வாறு புரிந்து கொண்ட மனச, மாற்றி அவ்வாறு புரிந்து கொள் அப்படின்னா, அது மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது. அதுதான் மனதுகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா மனதுல நீங்க என்ன மாரி விஷயங்கள பதிச்சிடுறீங்களோ, அது ஆழமா பதிஞ்சிடுச்சுன்னா, அத புடிச்சுக்கிட்டு அதிலேயே அடம் பண்ணிட்டு இருக்கோம். வேற நிலைமைக்கு அது மாறுவதற்கு ஒப்புக்கொள்ளாது. அதை ஒப்புக்கொள்ள வைக்கணும்னா, அதுக்கு நெறைய ட்ரெய்னிங் குடுக்கணும். மனதிற்கு நெறைய அதுக்கான பயிற்சியும், முயற்சியும் நம்ம எடுத்தாகணும். அதுதான் இங்க மகான்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏன் இத்தன தடவ இந்த ஸ்லோகத்துல ஒரே விஷயத்த மீண்டும், மீண்டும் சொல்றார்? இந்த சரீர தர்மத்தை தவறாக ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அஞ்ஞானிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த 11 ஸ்லோகத்துல சொல்லிக்கிட்டே வரார். அதற்கு பல ஓமானங்கள வேற எடுத்து காட்டிக்கிட்டே வராருன்னா, அந்த மனதுக்கு ஒரு ஸ்ட்ராங் டோஸ் குடுக்கணும். நீ இப்படிப்பட்டவன், நீ ஆனா தவறா இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிற அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிட்டே வந்தா தான், அந்த மனசு அந்த புரிதலுக்குள்ள வரும். ஏன்னா அப்படி ஒரு மனம் அது. ஒரு விஷயத்த பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் விடவே விடாது. அது நம்ம நடைமுறையில நம்ம நெறைய விஷயங்களோட பொருத்தி பார்க்கலாம். நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம அனுபவங்கள நம்ம அதோட பொருத்தி பார்த்தோம்னா, அதுக்கு தான் நான் உதாரணம்லாம் சொல்லுவேன். நம்முடைய பேரையே நம்ம ஃபர்ஸ்ட் மாத்திக்க ஒத்துக்க மாட்டோம். நம்ம பேர ராமசாமின்னு வச்சுட்டத யாராவது குப்புசாமின்னு கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா, அப்படித்தான் எனக்கு பேர் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் மாத்துறீங்க அப்படின்னு நம்ம அத ஏத்துக்கொள்ள மாட்டோம். அதே மாரி ஜாதி அபிமானம். இப்ப நம்மளுக்கு இந்த ஜாதியில பொறந்தவன்னு சொல்லி ஏத்தி வச்சிடுறாங்க. அததான் நம்ம நம்புறோம். இப்ப நம்ம மாற்று ஜாதின்னு யாராவது சொன்னா, நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்ப நம்ம ஏத்துக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது பிறவியிலேயே நமக்கு சின்ன வயசுலயே புகுத்துனதுனால. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய தத்து எடுக்குறாங்க. அந்த தத்து எடுக்கப்பட்ட குழந்தை எந்த ஜாதியில பொறந்ததுன்னு தெரியல. ஆனா அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துறவங்க, அவங்க ஜாதிய அந்த குழந்தைக்கு சொல்றாங்க. எடுத்து வளர்த்துற குழந்தைன்னு காட்டிக்காம, தனக்கு பிறந்த குழந்தையாகவே அந்த குழந்தைய வளர்த்துவாங்க. அப்ப தனக்கு பிறந்த குழந்தையாகவே அந்த குழந்தைய வளர்த்திட்டு வரும்போது, நாளடைவுல அவன் பெரியவனானா, அவன் அந்த அப்பா, அம்மாவுடைய ஜாதியத்தான் தன்னுடைய ஜாதியா அபிமானிப்பான். ஆனா அவன் பிறந்தது வேற ஜாதி. இப்ப அவன் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஆள் ஆயிடுறான். நல்ல பக்குவத்துக்கு வந்துட்ட பிறகு நம்ம அவன கூப்பிட்டு, "இல்லப்பா நீ இந்த ஜாதியில பொறக்கல. நீ தத்து எடுத்திருக்காங்க உன்ன. நீ உண்மையிலேயே அந்த ஜாதி, நீ இன்னாருடைய பையன்" அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணா கூட, அவன் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா, அவனுக்கு அது முடியாது. என்ன எடுத்து வளர்த்த எங்க அப்பா, அம்மா ஜாதி தான் எனக்கு முக்கியம். இவங்க தான் எனக்கு அப்பா, அம்மா. இனிமேல் அவங்க எனக்கு அப்பா, அம்மா கிடையாது. அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா, அவனுக்கு இது ஆழமாக பதிஞ்சிடுச்சு மனசுல. அப்ப இதெல்லாம் நம்ம உதாரணமா ஒப்பீடு செய்து பார்க்கணும். ஏன்னா, நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறத ஒப்பீடு செய்து பார்த்தோம்னா, இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரம் டோட்டலா கான்ட்ராவா இருக்குல்ல. இப்ப இந்த பாடத்திட்டத்துல வர்றவங்களுக்கு எல்லாமே எப்படி கான்ட்ராவா இருக்குன்னா, இதுவரைக்கும் தனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? தனக்கு வேறாக கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள நம்ம வழிபாடு செய்யணும். அந்த பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துக்கணும். அப்ப இறைவன் நமக்கு அருள் புரிவான். அந்த அருள வாங்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நாம ஜீவாத்மாக்கள். இறைவன் பரமாத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசுல ஏத்தி வச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் அம்மா, அப்பாலாம் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. தாத்தா, பாட்டியும் அப்படித்தான் சொல்லிக் குடுத்தாங்க. ஏன்னா தாத்தா, பாட்டி சொல்லிக் குடுத்த மாரி தான் அம்மா, அப்பாவுக்கும் தெரியும். அப்ப அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்ச மாரி தான் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இப்படித்தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். இப்படியே நம்ம வளர்ந்து வந்தவங்க கிட்ட போய் திடீர்னு இந்த வேதாந்த பாடத்தை எடுத்து ஆதிசங்கரர் சொல்றாருங்க. இப்ப நீங்கெல்லாம் ஒரே ஆன்மா தான், பரமான்மா தான் இருக்குது. நீங்கெல்லாம் ஜீவான்மாக்கள் கிடையாது அப்படின்னா, இப்ப நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது பாத்தீங்களா? இததான் காண்ட்ராங்கிறேன். அப்படியே ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கு. அவங்க சொல்ற விஷயத்துக்கும், நீங்க சொல்ற விஷயத்துக்கும் விரோதமாக இருக்குது. இது எப்படிங்க நான் நம்புவேன் அப்படின்னு மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப இந்த இடத்துல தான் இந்த மனச புரிய வைக்கிறதுக்கு நம்ம அந்த பாடத்திட்டங்கள்ல அதீத பயிற்சி தேவைப்படுது. அது எப்படி சொல்லுதுங்கிறத நம்ம டீப்பா போய் புரியணும். அவர்கள் எப்படி அப்படி சொன்னார்கள்? இவர் எப்படி இப்படி சொல்றார்? இதுல எது உண்மை? இப்ப இந்த மாரி 2 விஷயங்கள நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு விசாரணை பண்ணி தான் முடிவெடுக்க சொல்லுது சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, குருட்டுத்தனமா ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றது இல்ல. ஏன்னா நம்ம இதற்கு தான் என்ன பண்ணணும்? தத்துவ தரிசனங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்கள எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, எப்படி இந்த மனித இனம் தோன்றியது?
இங்க கடவுள்ங்கிறவர் யாரு, ஈஸ்வரன்கிறது எப்படிப்பட்டது, பிரம்மம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிற வேதாந்த பாடத்துடைய ஆரம்ப பாடங்கள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு புரிய வைத்து, ஏன் இந்த பாடத்திட்டங்கள் நம்ம இவ்வளவு விரிவா பிரீஃபா கொண்டு போறோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் உள்ள ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதிற்கு ஒரு புரிதலை கொண்டு வந்தா தான் நீங்க அதை ஒப்புக்கொள்ளுவீங்க. இல்லன்னா ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறது இதை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தெரியும். அதே சமயம் ஏதோ ஒரு குருட்டுத்தனமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுக்கு இங்க யாரும் ஏமாந்து போய் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றது இல்ல. ஆதாரப்பூர்வமான விஷயங்களுடைய அடிப்படையில வந்தீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க மூடத்தனமா, குருட்டுத்தனமா ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கும் இப்ப நம்ம இந்த மாதிரி ஞான விஷயத்துக்குள்ள வரும்போது இதனுடைய உண்மை தன்மைக்கும் ஒப்பீடு செய்து பாருங்க. எது சத்தியம், எது அசத்தியம் அப்படிங்கிறத நீங்க ஒப்பீடு செய்து பார்த்து ஒரு புரிதலோட பயணம் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்றோம். அதுதான் வேதாந்தமும் சொல்லுது. வேதாந்த சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவு என்னன்னா, அந்த ஞானத்தை கொடுக்குது. தெளிந்த அறிவை கொடுக்குது. அப்ப இங்க வந்து பரமன்னு ஒருத்தன் தனியா இருக்கிறான். ஜீவாத்மாக்கள் நம்ம நிறைய இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி நம்ம சின்ன வயசுல மற்றவர்கள் ஏற்றி வைத்தார்கள்னா, அந்த துவைத வழியில வர்றதுனால நம்ம அந்த இருமைகள்ல சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் நம்முடைய மதம் கடந்து வந்த பாதைகளை நாம பார்த்தோம். நியாயம், வைசேசிகம், சாங்கியம் அப்படின்னு நிறைய மதங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த மதங்களை கடந்து வரும்போது நிறைய வாதங்களையும் பார்த்தோம். காரண காரியவாதம், மாயாவாதம் அப்படின்னு நிறைய வாதங்களை பார்க்கும்போது, ஆதிசங்கருடைய மாயாவாதம் ஏன் வந்து மற்ற வாதங்களோட ஒப்பீடு செய்யும்போது சரியா இருக்குது? அப்ப இது வந்து ஏன் உண்மை நான் நினைக்கிறோம், அது ஏன் வந்து பொய்ன்னு சொல்ல வேண்டியிருக்கு? அது உண்மை இல்லையா? அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் எல்லாம் நம்ம எடுத்து ஒப்பீடு செய்து பார்க்கும்போது, இங்க வந்து பிரம்மம், சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற வார்த்தைய ஆதிசங்கர் ஒண்ணும் சொல்ல கிடையாது. இப்ப பிரம்மம், சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கறத ஆதிசங்கரர் சொல்லிட்டாருன்னா, ஆதிசங்கருக்கு என்ன தெரியும்? அவர் பெரிய ஆளா? அப்படின்ட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? ஆதிசங்கரையே ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் மகான்களை கூட ஏத்துக்காது. ஏன்னா அவர் என்ன பெரிய ஆளா, என்னை விட பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்து சிந்திக்கும். ஏன்னா நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயம். அப்ப அதனால நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னா, வரக்கூடிய மகான்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க எதுவுமே என்னுடைய கருத்து கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்கல. நான் வேதத்தை பிரமாணமாக வைத்துக்கொண்டு இங்க நான் எடுத்து உங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறேன். இப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதியில் எது தோன்றியது? ஒரு சப்ஜெக்ட் இப்போ நமக்கு புரியுற மாதிரி பேசுவோமே. இப்ப மொபைல் போனை எடுத்துக்கிட்டா நமக்கு ஈஸியா புரியும். இப்ப மொபைல் போன் டெக்னாலஜி இன்னைக்கு கையில வந்து அட்வான்ஸா கையில ஒவ்வொருத்தர் கையில இருந்துகிட்டு இப்ப நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு ஒரு நவீன வளர்ச்சி. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க, அமெரிக்காவில இருந்து, இங்கிலாந்துல இருந்து, இந்தியாவுல பல பகுதிகளில் இருந்து இங்க நம்ம வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியினுடைய மூலம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் வரும்னே தெரியாது. மனதினுடைய கற்பனையா இருந்தது ஒரு காலத்துல. ஒரு காலத்துல வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உறவுகளோட தொடர்பு கொள்ளணும்னா, அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்குமே. என்னுடைய மனைவி வீட்ல இருக்கிறா, கணவன் வேலை நிமித்தமா வெளிய இருக்கிறான். அப்ப அந்த கணவன் மனைவிய தொடர்பு கொள்ளணும். அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல வீட்ல. அப்ப அவள நம்ம தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது ஒரு கருவி கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு மனசு சிந்தனை செஞ்சு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி நம்மகிட்ட உயர்ந்து நிக்குது. ஆனா இதனுடைய படிநிலைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு தொலைபேசி வந்தது. அது ஒயர் மூலமா கனெக்ஷன் குடுத்து, வீட்ல முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் கம்பம் மாரி ஒரு டெலிஃபோன் கம்பத்த நட்டு, அதுலருந்து ஒரு ஒயர குடுத்து, அப்புறம் நம்ம வீட்ல கொண்டு வந்து ஒரு ஃபோன் பாக்ஸ வைப்பாங்க. அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஒரு ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம காலகட்டத்துல நம்ம 2 விதமான டெக்னாலஜியும் பார்த்துட்டோம். இனிமேல் வர்ற காலகட்டங்கள்ல அவங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. இப்ப நமக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப என்னுடைய ஏஜுக்கெல்லாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சியினுடைய அடிப்படை விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு இவ்வளவு முன்னேற்றத்தையும் நான் கண்கூடா பார்க்கிறேன் என்னுடைய வயசுல. ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு, குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர்களெல்லாம் முன்னேற்றத்தை மட்டும் பார்ப்பாங்க. பழைய பொருட்கள் எதையுமே அவங்க பயன்படுத்த முடியாது. சான்ஸ் கிடையாது. ஆனா நம்ம பழைய பொருட்கள கூட அந்த போனை எடுத்து, அந்த டயல் நம்பர் குடுத்து, ஒவ்வொரு நம்பரா அந்த ரிங்க சுத்துவோம். கையில சுத்தி சுத்தி விரல்ல சுத்தி விட்டு அந்த நம்பர டயல் பண்ணி அப்புறம் தான் பேசும்போது, அவருக்கு லைன் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். லோக்கல்லே அந்த சிஸ்டம். வெளிநாடெல்லாம்னா புக் பண்ணி ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேச முடியும். அப்படி ஒரு டெக்னாலஜில ஒரு போன் நம்மகிட்ட கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருந்த காலகட்டத்துல இருந்த நாம, இன்னைக்கு இப்படி ஒரு முன்னேற்றத்த சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எதற்கு நான் உவமானமா இப்ப குடுக்க வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்களை சொல்ல வர்ற வேத சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். ஏன்னா ஆதியில அப்படிப்பட்ட போன் தான் பிரமாணம். கையில இப்ப நம்ம வச்சிருக்கிற செல்போன் தான் அந்த மூலம். அந்த கையில சுத்திக்கிட்டு இருக்கிற டயல் பண்ணக்கூடிய ஒரு போனை எடுத்து இன்னைக்கு நம்ம இப்படி டெக்னாலஜி டச் போன்ல டயல் பண்ற அளவுக்கு வந்திருக்கிறோம்னா, அதற்கு மூலம் அந்த பழைய போனு.
அந்த போனை கண்டுபிடிச்சவர் யாரு? கிரஹாம் பெல்ல என்னவோ சொல்றாங்க இல்லையா, ஒரு பேர் ஆங்கிலேய கண்டுபிடிப்பாளர. அவருடைய பேர் அவர் போட்டுக்கிறார், நான் தான் இந்த கையில சுத்துற போனை கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த திறமை அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அதுக்கு ஒரு ஆதி அறிவு அவரிடத்துல இருந்தா தான் அந்த திறமை வெளிப்பட முடியும். அதுதான் நம்ம பாடத்திட்டம் சொல்லுது. நம்முடைய மெயினான பாடம் என்ன சொல்லுதுன்னா, இங்க எதுவுமே மனிதன் படைப்பதில்லை. ஆனா இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு தான் படைக்குது. அவனை ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டு இதை படைச்சு இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அதை கொண்டு வந்து காட்டுது அப்படின்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இந்த உலகம் விரியுது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய சாராம்சம். அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இது மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மூலம் எது அப்படின்னு பார்த்தா வேதம் தான் பிரமாணம். வேத சாஸ்திரம் எப்ப வந்தது? இந்த உலகம் தோன்றி மனித இனம் வளர்ந்து புத்தி சக்தி மேம்பட்ட போது வேதம் வந்தது. ஆதி மனிதன் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு கல்வி அறிவே இல்லாத ஒரு மனித காலம் இருந்தது. அந்த காலத்துல வந்து எவல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேலோங்கி அந்த மனித இனம் வந்து அறிவாற்றலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையில ஒரு காலகட்டத்துல உயர்ந்து இருக்குது. அந்த உயர்ந்த காலம் தான் இங்க உபனிஷத் காலமாக பார்க்கப்படுது. அப்ப அங்கதான் ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வேதத்தை பிரமாணமாக எடுத்து எழுதுறாங்க. அந்த வேதத்தை எப்படி அவங்க எழுதுறாங்க அப்படின்னா, அது வந்து எழுதா கிளவி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. காரணம் என்னன்னா, அவர்கள் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியினால அந்த நிஷ்டையில அவங்க அந்த அனுபவத்தை அடையிறாங்க. அந்த பேரறிவின் பெருமிதத்தை தன்னுள்ள உணர்றாங்க. அந்த உணர்வை எடுத்து அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். ஆனா அந்த காலத்துல எழுதுவதற்கு பேனாவோ பென்சிலோ பேப்பரோ எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்துல தான் அடைந்த அந்த அனுபவத்தை சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா, அது வாய்வழி சமாச்சாரமா தான் சொல்ல முடியும். பாரு, நான் இப்படி ஒரு அனுபவத்தை அடைந்தேன், அதை நான் உனக்கு சொல்றேன். நீ நினைப்பது போல நீ இந்த உடலோ மனமோ கிடையாது, நீ அந்த தூய அறிவு. ஆனா அஜ்ஞானத்தினால நம்ம இந்த உடம்பாக நம்மளை பாவித்துக் கொண்டிருப்பது அறிவு பரிமாணத்தினுடைய வளர்ச்சியில நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவை மனித சமுதாயத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மகான்கள் ஆதியில உண்டாக்கிய வேதம் தான் இப்ப நமக்கு பிரமாணம். அப்ப அந்த வேத பிரமாணத்தின் படி நம்ம இன்றைக்கு கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ மதங்களும் சமயங்களும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனா அந்த மதங்களும் சமயங்களும் உண்டாக்கியது மனிதர்கள் தானே. ஆனா அந்த மனிதர்கள் எதன் அடிப்படையில உண்டாக்கினார்கள் அப்படின்னா, அந்த பிரமாணத்தை வைத்துக்கொண்டு உண்டாக்குனவர்கள் பாதி பேர் இருக்காங்கன்னா, சொந்த கருத்துக்களை சொன்னவர்கள் பாதி பேர் இருக்கிறாங்க. அப்ப சொந்த கருத்து சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்ன ஆகும்? குழப்பம் அடையத்தானே செய்வோம். இப்ப அது மாதிரி நம்முடைய வாழ்நாள்ல, நம்முடைய நேரடி அனுபவத்துல இப்ப நிறைய பேர் இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஓஷோ இருக்காரு. இப்ப ஓஷோ என்ன பண்றாரு? அவருடைய கருத்துக்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஓஷோவுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இன்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓஷோ வழியில வந்தக்கூடிய மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த ட்ரெடிஷனா வராங்க. அதே மாதிரி இந்த மனதை பத்தி பேசக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, ஜே கிருஷ்ணமூர்த்தி. அப்ப ஜே கிருஷ்ணமூர்த்தி கம்ப்ளீட் மைண்ட பத்தி பேசுறாரு. அப்ப அவர் மைண்ட பத்தி பேசக்கூடிய அவருடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே இதை ஆராய்ச்சி பண்ணி அவர் தன்னுடைய வயதான காலம் வரைக்கும் மைண்ட பத்தி நிறைய புத்தகங்களை சொல்றாரு, நிறைய சச்சங்கம் பண்ணியிருக்காரு. அது நிறைய ஆங்கில எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அவர்களுடைய பாணியில ஒரு கருத்தை எடுத்து முன்வைக்கிறார்கள். அப்புறம் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருந்து கத்துக்கொண்டு போன விஷயங்களை வெளிநாட்டு எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்களா எழுதியிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இடத்துல கொடுக்கப்படும் போது இடையில நம்ம சனாதன தர்மத்திலையும் புதிய புதிய சான்றோர்கள் தோன்றி அவங்க என்ன பண்றாங்க? இந்த வேதத்தை எடுத்து மாத்துறாங்க. அதுதான் இருமைகள்ல துவைதம் வந்தது, விசிஷ்ட அத்வைதம் எல்லாம் வந்தது. அப்ப நம்ம அவங்களுடைய ஆச்சாரியருடைய தலைவரை யாரா பார்க்கிறோம்? இப்ப துவைதத்துக்கு ஆச்சாரியரை நம்ம பார்க்கிறோம், விசிஷ்டாத்வைதத்துக்கு ஒரு ஆச்சாரியரை பார்க்கிறோம், அத்வைதத்துக்கு ஒரு ஆச்சாரியரை பார்க்கிறோம். அப்ப இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப இது மாதிரி பல டீச்சர்ஸ் வந்து பல விஷயங்கள் நமக்கு சொன்னாலும் நமக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குல்ல. அப்ப நாம அதை ஆராய்ச்சி பண்ணாம அப்படியே ஏற்றுக்கொள்வது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம். இப்ப ஒருத்தர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை அப்படியே உள்வாங்குவது நமக்கு எப்படி சரியா இருக்க முடியும்? அது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, இது எதை பிரமாணமா வைத்து சொல்றாருன்னு நம்ம கேள்வி நமக்குள்ள எழுப்பினோம்னா அதோட ரூட் காஸ் நமக்கு ஒத்து வந்தா தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஓஷோ ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதனுடைய ரூட் காஸ் நமக்கு ஒத்து வந்தா தான் எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் நம்ம தெரிந்து கொண்ட இந்த பாடத்திட்டங்கள்ல அடிப்படையா வைத்து பார்த்தா இது எல்லாவற்றுக்கும் மூலம் வந்து வேதம் தான் அப்படிங்கிறதுனால, இப்ப நம்முடைய சனாதன தர்மத்தின் வழிவந்த சான்றோர்கள் வேதத்தை பிரமாணமாக வைத்துக் கொண்டு தான் இங்க வந்து விஷயத்தை கொடுக்கணுமே தவிர, அவரவர்கள் மனம் போன போக்குல விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக
படிக்கின்றவர்களை குழப்பம், அவர்கள் பாதை மாறி போய்விடுவார்கள் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்றாங்க. அப்ப அதனால நம்ம இந்த பாடையில நல்லா ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா, எந்த சமயத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும், எந்த வழிமுறையில வந்தவர்களா இருந்தாலும், இறுதியில இந்த ஞான பாதைக்கு வந்துடுவாங்க. நீங்க சைவ சித்தாந்தத்தையே எடுத்துக்கங்களேன். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் பக்தியிலே வந்திருந்தாலும் கூட, அந்த ஞானத்தை அடையும்போது அவருடைய இலக்கு என்னன்னா, இறைவனோடு இரண்டர கலப்பது தான் இலக்கு. அப்ப இறைவனோடு இரண்டர கலக்கும்போது, தன்னை இழக்கிறவன் தான் இறைவனோடு கலக்க முடியும். நான் ஒருத்தர் இருக்கிறேன், இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த டுயாலிட்டி இருந்தா அவன் எப்படி இறைவனோடு கலப்பான்? அப்ப இந்த புரிதல் நமக்கு வரணும். இங்க இறைவனோடு இரண்டர கலக்கத்தான் நாயன்மார்களே வந்திருக்கிறார்கள்ங்கும்போது, நானும் இறைவனை தனியா தான் வச்சு பக்தி பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பேன்னு சொன்னா, அப்ப நமக்கு பத்தல, புரியலங்கிறது தான் விஷயம். அப்ப இங்க ஒவ்வொரு ஞானிகளும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. எல்லாருமே எத அடைய வேண்டும்? அந்த நிலைக்கு போகணுங்கிறது தானே. இன்னைக்கு கூட நான் ஒரு பாடல் போட்டிருந்தேன். நேத்து அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லும்போது, அந்த புல்லாய் புழுவாய்ங்கிற விஷயத்த திருவாசகத்துல மணிவாசக பெருமானுடைய பாடல் எடுத்து சுட்டிக்காட்டும்போது, கடைசியா அவர் என்ன சொல்றாரு? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. மெய்யே, அந்த இறைவனை சொல்றாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிறார். வீடுன்னா என்ன? மோட்சம், பிறவா பெருநிலை. அதை அவர் அடைந்துட்டார். அவர் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாரு. நல்லா அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். திருவாசகத்தை படிக்கும்போது மனப்பாட பகுதியா படிச்சுக்கிட்டே போகக்கூடாது. அப்புறம் திருவாசகத்தை அவர் படிக்கிறாரு, நானும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உட்காந்து படிக்கிறதுனால என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மனப்பாட பகுதியா படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய மீனிங் புரிஞ்சுதா? அவர் என்ன சொன்னாருன்னு கருத்து புரிஞ்சுதா? இங்க அவர் என்ன சொல்றாரு? பல பிறவிகள் எடுத்து வந்தேன், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துக்குள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு முடிச்சிட்டாரு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், அவ்வளவுதான், நான் உன்னை பார்த்துட்டேன், வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டாரு. அதையே தான் இவரு திருநாவுக்கரசர் பாடும்போது, கண்டு கொண்டேன் அப்படின்னு ஒரு பாடல், நல்ல பாட்டு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடுறார். அவரும் கண்டு கொண்டேன்னு முடிச்சிட்டாரு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நாயன்மார்கள் துவைதிகளா தெரியுது நமக்கு பார்க்கிறதுக்கு சைவ சித்தாந்தத்துல. அவர்கள் துவைதிகள் கிடையாது. அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவர்கள் துவைதிகளா இருக்கிறார்கள் புரியாம. எல்லாருமே அத்வைதிகள் தான். ஏன்னா எல்லாம் அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டவர்கள் தான் நாயன்மார்கள் பூரா. அப்ப நாம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? அத்வைத சித்தாந்தத்தினுடைய ஆழமான உட்பொருளை உள்வாங்கினீங்கன்னா, வேதத்தை பிரமாணமாக வைத்துக் கொண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பிரிக்கவே முடியாது இறைவனை. அப்ப இறைவனும் நானும் வேறு வேறு இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு போறதுதான் இங்க மோட்சம், முக்தி. அப்ப ஒவ்வொரு ஞானிகளும் தான் அடைந்து விட்டேங்கிறத சூட்சமா பரிபாசையில சொல்லிட்டாங்க. நாம தான் அடைய மாட்டேங்கிறோம். ஏன் அடைய மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள வேற்றுமை. இப்ப அத்வைத சித்தாந்தத்தை எடுத்துக்கிறவன் சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி எடுக்காம இருக்கக்கூடாது. அப்ப பிரிவு இருக்குல்ல மைண்ட்ல. நீ இந்த சித்தாந்தத்தை தான் பெருசா பிடிச்சுக்கிட்டு இருக்க, அந்த சித்தாந்தத்தை வெறுக்கிற. அப்ப நீ வெறுப்புங்கிற மனநிலையில் இருக்கிற நீ எப்படி ஞானியாவ? அப்ப நீ எப்பொழுது நீ ஆன்ம ஞானத்தை அடைவ? என்றைக்குமே அடைய முடியாது. சைவ சித்தாந்தத்துல இருக்கிறவன் வைணவ சித்தாந்தத்தை எதிர்த்தான்னா அவன் ஞானி ஆக மாட்டான். வைணவ சித்தாந்தத்தில் இருக்கிறவன் சைவ சித்தாந்தத்தை எதிர்த்தானா அவன் ஞானி ஆக மாட்டான். இந்த சைவரும் வைணவரும் இந்த அத்வைத சித்தாந்தத்தை எதிர்த்தாங்கன்னா அவர்களும் ஞானியாக மாட்டார்கள். ஆனா இந்த அத்வைத சித்தாந்தத்துல வர்றவங்க மட்டும்தான் எல்லா சித்தாந்தத்தையும் ஏத்துக்குவாங்க. ஏன் எல்லா சித்தாந்தத்துக்கு ஏத்துவாங்கன்னா, இதுதான் புரிதல். இங்க முடிந்த முடிவு ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த ஒன்று மட்டும் இருக்குதுன்னா அது எப்படி காட்சி ஆகுதுங்கிறத எல்லா சித்தாந்தத்துக்குள்ளேயும் போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒரே இலக்கத்தான் அடையும். பாதைகள் பலவாறாக இருந்தாலும் இலக்கு ஒன்றுதான். ஆனா அந்த இலக்கை அடைவதற்கான பாதை சுற்றுப்பாதையா, எளிதாக வரக்கூடிய பாதையா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, எளிதாக வர்ற பாதையை பிடிச்சிட்டோம்னா சீக்கிரம் சேரலாம். அப்ப அப்படி சீக்கிரம் சேருவதற்கான 4 படிநிலைகளை நம்முடைய சனாதன தர்மம் ஏற்கனவே வகுத்து கொடுத்திருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்ப இந்த சரியில் இருந்தாலும் சரி, கிரியையில் இருந்தாலும் சரி, யோகத்தில் இருந்தாலும் சரி, ஞானத்துக்கு வராம ஒருவன் மோட்சத்தை அடையவே முடியாது. அப்ப நீங்க கீழ்நிலை பக்தன் கூட அந்த ஞான பாதைக்கு வந்துதான் அவன் மோட்சத்தை அடைந்திருப்பான். அதுதான் 63 நாயன்மார்களுடைய வரலாறு. இதற்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாது. அது மாதிரியே நீங்க வைணவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆழ்வார்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க.
ஆழ்வார்களும் இறைவனோடு ஒன்றாகி இருப்பார்கள். இப்ப ஆண்டாள் நாச்சியார் அந்த திருமாலோடு ஒன்றாக வாழ்ந்தார்கள், ஒன்றாக சேர்ந்தார்கள்னா அவங்க உருவத்தில் அபிமானம் வைத்த மாதிரி கற்பனை கதை வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலே உணர்வுல ஒன்றானவர்கள் அவர்கள் இருவரும். அங்க பெருமாளும் ஆண்டாளும் உணர்வில் ஒன்றான நிலை தான் ஆழ்வார் இது பேசுது. ஆனா நாம என்ன பண்றோம்? கற்பனையிலேயே வாழ்றோம். திருமால் அப்படியே அங்கிருந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பட்டாடையில வந்ததாகவும், இவங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படி ஒரு மாலையை போட்டுட்டு இவர் போய் அந்த நாராயணனுக்கு போட்டு அழகு பார்த்ததாகவும் ஒரு கற்பனை கதையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கதைகள் எல்லாம் ஒரு ஓமானம் தான். இப்படிதான் அடைகிறார்கள். அந்த தீவிர அன்பு, அந்த பற்று, அந்த இறைவனை விட்டா வேற எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு உருவத்துல ஓமானமா காட்டுனாலும், அந்த உருவம் கடந்த அந்த உணர்வு தான் இங்க அதுக்கு பேஸுங்கிறது நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப அங்க உணர்வோடு ஒன்றாகின்ற நிலை தான் இங்க அத்வைத சித்தாந்தம். அதுதான் இங்க அறிவு சித்தாந்தம். அதுதான் முடிந்த முடிவு. அப்ப அதுக்கு நம்ம வர்றதுக்கு ரொம்ப தீவிரமா பாடுபடணும். சும்மாலாம் வந்துட முடியாது. பாடத்திட்டங்களை ரொம்ப படிச்சு புரிஞ்சு எல்லா மகான்களும் என்ன சொல்ல வராங்க, அப்ப நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், நம்முடைய இலக்கு எது, நான் எந்த பாதையில போயிட்டு இருக்கேன், எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், சரியே தாண்டாம உட்காந்துட்டு இருக்கிறேன், இல்ல கிரியையிலேயே மாட்டிக்கிட்டு இந்த யாக யக்னங்களே பண்ணிட்டு உட்காந்துருக்கேனா, இல்ல யோகாவில போய் உட்காந்துட்டு மூக்க பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேனா, அப்படிங்கறதெல்லாம் நம்ம நமக்குள்ளேயே விசாரம் பண்ணி பார்த்து ஒரு தெளிவுக்கு வரணும். அப்பதான் இந்த ஞானம் நமக்கு மேல்நிலைக்கு வர முடியும். அப்ப இதெல்லாம் ரொம்ப ஒரு தீவிர புரிதல்ல தான் வரணுங்கிறத எங்க மகான்கள் சுட்டிக்காட்டி இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம இன்றைக்கு என்ன பண்ணுவோம்னா 86வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம். கடைசியா அவர் அதான் நீரில் தெரிகின்ற நிலவின் பிரதிபிம்பம் எவ்வாறு அசைந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறதோ, அது போல சரீர தர்மத்தை ஆத்ம தர்மமாக நினைத்துக் கொண்டு ஆன்மா அசைந்து கொண்டிருப்பதாக மனிதன் பாவித்துக் கொள்கிறான். இது இவனுடைய அஜ்ஞானம். அந்த ஆன்மா, அறிவு, பரமன் அசைவதே கிடையாது. இங்க அசைகிறதெல்லாம் மைண்டு தான். அப்ப மைண்ட் அசைகிறதுனால பாடி அசையுது. மனம் ஆசைப்படுறதுனால உடல் காரியத்தை செய்யுது. மனம் நின்னுச்சுன்னா உடல் செயல் நின்னுக்கும். உடல் செயல் நின்னுதுன்னா உணர்வு பிரகாசிக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதை நம்ம எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வரணுங்கிற அத்தனை சூட்சம ரகசியங்களும் நம்முடைய பாடத்திட்டங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் படிங்க, நல்ல ஒரு தெளிவுக்கு வருவீங்கிறத சொல்லி, இப்ப இன்றைய வகுப்பை நான் இந்த அபரோட்ச அனுபூதியை நேரடி அனுபவமாக கொண்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட பாட நூலாக பார்க்க வேண்டும் என்பதாக புரிந்து கொள்ளுங்க. 86வது ஸ்லோகத்தோடு இன்று நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை வகுப்பில் 87லிருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.